Hey guys, Figma வந்து பாத்தீங்கன்னா constraints அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. Figma யூஸ் பண்ற நிறைய பேத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருக்கும். ஸோ constraints அப்படின்னா என்னன்றதை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் இந்த எலிப்ஸை வந்து மூவ் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை வந்து நீங்க உள்ள வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க கொடுத்துருக்காங்களா இந்த ஆப்ஷன் தான். இது வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். உதாரணத்துக்கு இங்க கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல லெஃப்ட் டாப்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சென்டர் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் சென்டர்னு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரேமை வந்து பாத்தீங்கன்னா நான் இப்படி வந்து ரீசைஸ் பண்றேன். நீங்க ரீசைஸ் பண்ணும்போது பார்க்கலாம் இந்த நடுவில் கொடுத்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே மூவ் ஆகாது. அதை கவனிச்சிங்களா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க எப்படி வந்து இது பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டர்ல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா இப்போ வந்து ஒரு வெப்சைட்க்கு வந்து மொபைல் ரெஸ்பான்சிவா வேணும்னு நினைச்சோம்னா நம்ம ஃபிக்மாலேயே வந்து அதை ரெஸ்பான்சிவா கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு டெமோ காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் லெஃப்ட்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாப்னு கொடுக்குறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைட்ல டாப்லயே தான் இருக்குமே தவிர இது மூவே ஆகாது. இந்த மாதிரி வந்து நீங்க ரெஸ்பான்சிவா ஏதாவது வந்து கிரியேட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிக்கங்க, தெரியாதவங்க கண்டிப்பா வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க.